பர்ஃபார்மன்ஸ் இல்ல அப்படின்னா, ஒரு பேட்ஸ்மேன் மேல, ஒரு பிளேயர் மேல ஒரு 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 ஆக்ஷன் எடுக்கிறதுங்கிறதுலாம் சகஜம் தானே. ஆஸ்திரேலியாவுக்கு போனதுக்கு அப்புறம் அவருடைய அந்த 4 மேட்ச் அவர் 3 மேட்ச் ஆடினாரு. 3 மேட்ச் ஆடினதுல அவரோட ஆவரேஜ் நீங்க பாத்தீங்கன்னா 6.71 இருக்கு. கோலியை விட ரோஹித் சர்மா மட்டமா தான் ஆடி இருக்காரு. ரோஹித் சர்மாவோட கோலி பெட்டரா தான் ஆடி இருக்காரு. மேபி இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா கோலி கழுத்துலயும் அந்த கத்தி விழுங்கிறது சந்தேகம் வேண்டாம். டிராவிட் பீரியட்ல இந்த ஜெயிச்சது எல்லாமே கிரெடிட் டு டிராவிட்னு கொடுத்துடலாமா? அப்ப ரோஹித் சர்மாக்கு ஒண்ணுமே இல்லைன்னு எடுத்துக்கலாமா? கோச்சோட ஒரு ஒரு வார்த்தை அதுல பரிசீலிக்கப்படுமோ அதே மாதிரி கேப்டனோட வார்த்தையும் பரிசீலிக்கப்படும். கேப்டனுக்கும் ஒரு ரோல் உண்டு அதுல. ரோஹித் சர்மாவை இண்டிவிஜுவலா ஒரு 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 கேப்டனா இருந்து நிரூபிச்சவர். கம்பீரும் ஒரு கோச்சா டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு பண்ணினதில்லை, இந்தியாவுக்கு பண்ணதில்லை தவிர ஒரு ஒரு கிளப் கிரிக்கெட்டுக்கு அவர் பண்ணி ஒரு கோச்சா பண்ணி கப் அடிச்சிருக்காரு. இந்தியா தோத்ததுக்கு கம்பீர் காரணம்னா நீங்க பேட்டிங் ஃபெயிலியர் ஆனதுக்கும் கம்பீர் காரணமா? அப்ப நீங்க செஞ்சுரி அடிக்கும் போது அது கம்பீர் காரணம்னு சொல்வீங்களா? கோச்சோட மைண்ட் செட்னால இது தோக்குது அப்படின்னு சொன்னா கேப்டன் தன்னுடைய வேலையை காட்டணும்ல, சொல்லணும்ல. கோச் கிட்ட சொல்லணும், ஐயா வந்து எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, இன்னும் 2 மேட்ச் இருக்கு, மீதி அந்த 2 மேட்ச நான் பண்றேன், நீ எதுலயும் தலையிடாத, நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு கேப்டன் சொல்லலாம்ல. அது நடக்கலையே. கம்பீரோட அப்ரோச் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். வந்ததுல இருந்து எல்லாரும் அதை பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. அவரு ஸ்ட்ரெயிட்டா பேசக்கூடிய ஒரு ஆளு. நீங்க வந்து பூசி மறைச்சு ஒரு ஒரு நீ கெட்டவன் சொல்றத வந்து கெட்டவன் சொல்லுவாரு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 5வது டெஸ்ட் நாளைக்கு சிட்னியில தொடங்க போகுது. இன்னைக்கு ஒரு முடிவு கௌதம் கம்பீர் பிரஸ் மீட்லயும் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் முடிவும் ரோஹித் சர்மா ஆப்டட் அவுட் ஃப்ரம் 5th டெஸ்ட் அண்ட் பும்ரா வில் பி a கேப்டன் ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதை எப்படி பார்க்கலாம் சார்? ரோஹித் சர்மா விரட்டப்பட்டிருக்கா, இல்ல கடைசி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து ஒரு ஃபைட் நடந்துச்சு கோச்சுக்கும் கேப்டனுக்கும் அப்படின்ற ஒரு செய்தியும் பரவலா வந்துச்சு. இதை எப்படி எதிர்க்கலாம்? ரோஹித் சர்மா நீக்கப்பட்டாரா, இல்ல அவரா விலகி இருக்காரா? இல்ல இது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்ல அப்படின்னா, ஒரு பேட்ஸ்மேன் மேல, ஒரு பிளேயர் மேல ஒரு 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 ஆக்ஷன் எடுக்கிறதுங்கிறதுலாம் சகஜம் தானே. யூஸ்வலா இப்போ ஒரு தொடர்ந்து ஒரு 5-6 மேட்ச் ஒருத்தரால பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா, அவரால் டீமுக்கு பாதகம் இருக்குன்னு சொன்னா அவரை சேஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு பிளேயருக்கு உள்ள சான்ஸ் கொடுத்து உள்ள கூட்டிட்டு வருதுங்கிறது நம்ம யூஸ்வலா பாக்குறது தான். நீங்க பாத்தீங்கன்னா இவரோட பர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மெச்சரா மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு போனதுக்கு அப்புறம் அவருடைய அந்த 4 மேட்ச் அவர் 3 மேட்ச் ஆடினாரு. 3 மேட்ச் ஆடினதுல அவரோட ஆவரேஜ் நீங்க பாத்தீங்கன்னா 6.71 இருக்கு அவரோட ஆவரேஜ். இதுக்கு முன்னாடி இருந்த லீஸ்ட் ஆவரேஜ் நீங்க பாத்தீங்கன்னா கர்ட்னி வால்ஷ் வெஸ்ட் இண்டீஸோட போலர் கேப்டன் இருந்தாரு. அவரோட ஆவரேஜ் வந்து 7.2 இருந்திருக்கு. ஓகே, அவரை விட இவர் கம்மியா தான் ஆவரேஜ் இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல ஒரு பிளேயர் மேல என்ன ஆக்ஷன் எடுப்பாங்களோ, ஒரு மேனேஜ்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுப்பாங்களோ அதுதான் எடுக்கப்பட்டிருக்கு. அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரோஹித் சர்மா கேஸ்ல அவர் கேப்டனா இருக்கிறதுனால, ஒரு சீனியர் பிளேயருங்கிறதுனால இந்தியாவுக்கு நிறைய மேட்ச் ஆடி ஜெயிச்சு கொடுத்துருக்காருங்கிற முறையில இது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி நம்ம பாக்குற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். ஓகே சார், இதுதான் விராட் கோலியிடம் பேசப்பட்டது. ஆனா கடைசியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் ஒரு கடைசியா அந்த சதத்தை நிறைவு செஞ்சார். அதுக்கப்புறமே அவரோட ஃபார்மே ஒரு கேள்விக்குறியா தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன் ரோஹித்துக்கு ஒரு இது, கோலிக்கு ஒரு நிலைமை அப்படின்ற ஒரு கொஸ்டினும் எழுதுதுல. பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கோலியை விட ரோஹித் சர்மா மட்டமா தான் ஆடி இருக்காரு. ரோஹித் சர்மாவோட கோலி பெட்டரா தான் ஆடி இருக்காரு. மேபி இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா கோலி கழுத்துலயும் அந்த கத்தி விழுங்கிறது சந்தேகம் வேண்டாம். பட் எப்ப விழும், எப்படி விழுங்கிறது கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த பர்ஃபார்மன்ஸ் இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா, அவர் அவசரம் ஒரே மாதிரி அவுட் ஆயிட்டு தன்னுடைய மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிக்காம அவர் தொடர்ந்து இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கும் இந்த முடிவு வரும். இப்ப நீங்க டிராவிட் பீரியட்ல இந்த ஜெயிச்சது எல்லாமே கிரெடிட் டு டிராவிட்னு கொடுத்துடலாமா? அப்ப ரோஹித் சர்மாக்கு ஒண்ணுமே இல்லைன்னு எடுத்துக்கலாமா? அப்படி இல்லை. இது வந்து கோச்சோட நம்ம அடிப்படையா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் பிராங்க்லின். நம்ம வந்து கோச்சோட ரோல் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, சில அதுவும் ஹெட் கோச்சோட ரோல் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஓவரால் பிளானிங். ஒரு ஸ்குவாடுன்னு ஒண்ணு கொடுத்துடுறாங்க. 15 பேரோ 18 பேரோ இருக்க ஒரு ஸ்குவாடு கொடுத்துடுறாங்க. அந்த ஸ்குவாடு எடுக்கும் போது சில கோச்சஸ் வந்து இன்வால்வ் பண்ணிப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி பிளேயர்ஸ் வேணும், இந்த டூர் போறோம், இந்த ஆப்போனன்ட் ஆடுறோம், அந்த ஆப்போனன்ட்டை இந்த மாதிரி ஆட்களால என்னால கவுண்டர் பண்ண முடியும், எனக்கு இந்த மாதிரி பிளேயர்ஸ் வேணும், இந்த குவாலிட்டியான ஆட்கள் வேணும், எனக்கு ஃபாஸ்ட் பவுலிங்ல இத்தனை பேர் வேணும், ஸ்பின்னர்ஸ்ல இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒப்பீனியன் அவங்க கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு செலெக்ஷன் கமிட்டி எடுப்பாங்க. எப்படி கோச்சோட ஒரு ஒரு வார்த்தை அதுல பரிசீலிக்கப்படுமோ அதே மாதிரி கேப்டனோட வார்த்தையும் பரிசீலிக்கப்படும். கேப்டனுக்கும் ஒரு ரோல் உண்டு அதுல.
இது நான் சொல்றது வந்து ஸ்குவாட் எடுக்கிறத பத்தி பேசுறேன். ஸோ ஸ்குவாட் எடுத்து கையில கொடுத்தாச்சு ஒரு 15 பேரை. அந்த 15 பேரோ 18 பேரோ அதுல இருந்து நீங்க ஒரு 11 எடுக்கணும் ஒரு மேட்ச் ஆடுறதுக்கு அப்படின்னா இந்த ஏரியால கண்டிப்பா ஒரு கோச்சோட இன்வால்மெண்ட் இருக்கும். ஏன்னா அவர் அவர் வந்து ஏன்னா பிச் இன்ஸ்பெக்ஷன் அவரும் பண்றாரு. இந்த கோச் அண்ட் கேப்டன் ஒரு ஒரு மாதிரி 2 பேரும் இணைந்து ஒரு ஒரு முடிவு எடுக்கணும் அந்த விஷயத்துல. இவர் சொல்லுவார் இந்த மாதிரி விக்கெட்ல வந்து இந்த இந்த மாதிரி போலிங் செட்டப் இருந்தா உனக்கு நல்லா இருக்கும், நீ இப்படி போ, இந்த பேட்டிங்ல இந்த பேட்ஸ்மேன் எடுத்தனா இந்த இந்த மாதிரி விக்கெட்ல ஆடக்கூடிய தகுதி இருக்கிற ஆள் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சஜஷன் கொடுத்துட்டே இருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி இவங்க 11 ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓவராலா 11 எடுக்கும் போது 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஒரு வின் சுச்சுவேஷன். நீ சொன்னது நான் எடுத்துட்டேன், நான் சொன்னது நீ கேட்ட அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் ஜென்ரலா இருக்கும். ஆனா சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா கோச் சொல்றத கேப்டன் கேட்க மாட்டாரு. நான் என் இஷ்டப்படி என்ன நான் தானப்பா உள்ள போய் ஆட போறேன், நீ வரப்போறது இல்ல, ஜஸ்ட் லீவ் இட் டு மீ, ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட்னு சொல்றேன் கேப்டன்ஸ் உண்டு. அதே மாதிரி நான் சொல்றேன் ஐ எம் த கோச், நான் என்ன சொல்றேன்னு அதை நீ செய் அப்படின்னு சொல்ற கோச்சஸ் உண்டு. இந்த மாதிரி பேசக்கூடிய கோச்சஸ் இருக்கும்போது ஒரு நீ சொல்றியா சரி நான் அதுக்காக பண்றேன், நல்லது கெட்டது ஒன்றுதான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய கேப்டன் அமைஞ்சிட்டாங்கன்னா ஒண்ணும் பெருசா இல்ல. நீ ஒரு பாட்டுக்கு ஒரு பக்கம் சொல்லிட்டே இரு, நான் ஒரு பக்கம் செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்னு இருந்தாங்கன்னா இப்ப விஜிடில நடக்கிற கேஸ் தான் அது நடக்கும். ஏன்னா இப்ப வந்து ரோஹித் சர்மாவை இண்டிவிஜுவலா ஒரு 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 கேப்டனா இருந்து நிரூபிச்சவர். கம்பீரும் ஒரு கோச்சா டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு பண்ணினது இல்லை, இந்தியாவுக்கு பண்ணது இல்லை தவிர ஒரு ஒரு கிளப் கிரிக்கெட்டுக்கு அவர் பண்ணி ஒரு கோச்சா பண்ணி கப் அடிச்சிருக்காரு. ஓகே, ஒரு கேப்டனா இருந்து கப் அடிச்சிருக்காரு ஐபிஎல்ல சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கோச்சா அவர் இருந்து அவருடைய திறமையை காட்டினவர் தான். எந்த எந்த ஃபார்மேட் கிரிக்கெட்டுங்கிறத விட்டுருங்க, ஒரு கோச்சியா இருந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை காமிச்சவர் தான். ஸோ 2 லீடர்ஸ் இருக்கும்போது இவங்க 2 பேருக்குள்ள ஜெல் ஆனாதான் அது முடியும். அது ஜெல் ஆகலைன்னா இந்த மாதிரி முட்டி மோதிட்டு தான் நிற்கும். ஹேவிங் செட் தட், இப்போ கம்பீரோட பாலிசினால இந்தியா சீரீஸ் வின் பண்ணல, இந்தியா டெஸ்ட் வின் பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா கம்பீர் மேலேயே அந்த அந்த பழியை தூக்கி போடலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா பேட் எடுத்துன்னு போய் ஆடுற பேட்ஸ்மேனோட ரன் அடிக்கலான்னு அது கம்பீர் காரணமா? ஸோ இப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ வந்து கம்பீர் மேல பழி போடுறது தப்புங்கிறது நம்மளுக்கு புரியும். நீங்க எடுத்துட்டு போ, நீங்க ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு இந்தியா தோத்துதா? இல்ல இல்ல, நீங்க 5 ரன் அடிச்சுட்டு தானே இந்தியா தோத்துது. இப்போ அப்படித்தானே பேசுவாங்க. சரி, இந்தியா தோத்ததுக்கு கம்பீர் காரணம்னா நீங்க பேட்டிங் ஃபெயிலியர் ஆனதுக்கும் கம்பீர் காரணமா? அப்ப நீங்க செஞ்சுரி அடிக்கும் போதெல்லாம் அது கம்பீர் காரணம்னு சொல்வீங்களா? அப்படி ஆயிடும். ஸோ இது வந்து அவங்களுக்குள்ள இல்ல ஒரு ஒரு ஜெல், ஒரு 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 ஒற்றுமை இல்ல, ஒரு புரிதல் இல்ல அவங்களுக்குள்ள. நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறதுனால தான் இந்த முடிவு. இதனால பாதிக்கப்பட்டவர் ரோஹித் சர்மா. T20 வேற, டெஸ்ட் வேறன்ற ஒரு இது வந்து இங்க தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ராகுல் டிராவிட்டால T20ல ஒரு மாரி ஃபுல்லா அவரால ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏன்னா அவர் கோச்சா இருந்தப்ப T20ல இந்தியா ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு. அது டெஸ்ட்ல பட் இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தப்ப, இப்ப காம்பீர் அதே மாரி T20ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா டெஸ்ட்ல சொதப்பிக்கிட்டே இருக்கிறதுல ஏதோ கோச்சோட மைண்ட் செட் இங்க மாறுது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இங்க எழுகுதுல்ல சார்? ஆமா, கண்டிப்பா எழும். அது அதை அதை எப்படி டிஸ்ப்ரூவ் பண்ண போறீங்க? கோச்சோட மைண்ட் செட்னால இது தோக்குது அப்படின்னு சொன்னா கேப்டன் கேப்டன் தன்னுடைய வேலையை காட்டணும்ல, சொல்லணும்ல. கோச் கிட்ட கூப்பிட்டு கோச் கிட்ட எஸ். சொல்லணும், ஐயா வந்து எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, இன்னும் 2 மேட்ச் இருக்கு, மீதி அந்த 2 மேட்ச நான் பண்றேன், நீ எதுலயும் தலையிடாத, நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு கேப்டன் சொல்லலாம்ல. அது நடக்கலையே. ஒருவேளை சொன்னாரா? சொல்லி சொல்லி அவரால் பண்ண முடியலையா? இல்ல சொல்லவே இல்லையா? அப்படிங்கிறது தெரியலையே. எண்ட் ஆஃப் த டே அதான் நான் சொன்னேன். எண்ட் ஆஃப் த டே ஒரு கோச்சோடைய வாழ்க்கைங்கிறது 2 வருஷம் தான் டென்யூர். அவர் வருவாரு, 2 வருஷம் இருப்பாரு, போயிட்டே இருப்பாரு. அன்லெஸ் அதர்வைஸ் ரெனியூல் பண்ணினால் ஒழிய போயிட்டே இருப்பாரு. கேப்டனோட வாழ்க்கை அப்படி கிடையாது. கேப்டனுக்கு வந்து குறைஞ்சது 15 20 வருஷம் கிரிக்கெட் ஆடக்கூடியவங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து நம்ம வின் பண்ணணும், நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அவங்க பார்க்கணும். கோச் மேல ஒரு சண்டை போட்டுட்டு யாரு இன்னும் மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தின மாதிரி இந்த மாதிரி பண்ணனா இதே இந்த கேஸ் தான். காம்பீரோட இது ரூம்ல வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஆட்டிடியூடே வந்து ரொம்ப ரொம்ப காரசாரமா இருக்கு. ஏன்னா ஒருத்தவங்க தோக்கும்போது, ஜெயிக்கும்போது அத கொண்டாடணும், தோக்கும்போது அந்த திட்டுறது வந்து ஒரு நெகட்டிவா பார்க்கப்படுதுல்ல. இது இந்த இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மைங்கிறதே நம்மளுக்கு தெரியாது பிராங்க்லின். இதெல்லாம் வெளியே வர காத்து வாக்குல அவங்க பேசுறது என்ன நமக்கு யார், நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிளேயர் வெளியே வந்து சொல்லியிருக்காங்களா கம்பீர் இந்த மாதிரி பண்ணாரு என்ன அப்படின்னு? இல்லையே. இப்ப வந்து அஸ்வின் ரிட்டையர் ஆயிட்டு வந்தாரு, இனிமே அவருக்கு எந்த பொறுப்பும் இல்ல. பிசிசிஐல அவர் வந்து எந்த கிரிக்கெட்டும் ஆட போறது இல்ல. இப்ப சொல்லுவாரு அவரு, கம்பீர்னால தான் நான் வந்து ரிட்டையர் ஆயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு? சொல்லலையே இது வரைக்கும். அந்த மாதிரி சொல்லாத பட்சத்துல இந்த மாதிரி வர நியூஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல.
செகண்ட் திங் கம்பீரோட அப்ரோச் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். வந்ததுல இருந்து எல்லாரும் அதை பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. அவரு ஸ்ட்ரெயிட்டா பேசக்கூடிய ஒரு ஆளு. நீங்க வந்து பூசி மறைச்சு ஒரு ஒரு நீ நான் நீ 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 கெட்டவன் சொல்றத வந்து கெட்டவன் சொல்லுவாரு அவரு. நீ இன்னும் கொஞ்சம் நல்லவனா இருப்பேன்னு நினைச்சேன். நீ இன்னும் கொஞ்சம் நல்லத்தனம் பண்ணியிருந்தானா இப்போ இருக்கிறத விட நீ பெட்டரா இருக்கும். அப்படின்லாம் சொல்ல மாட்டாரு. நீ கெட்டவன் கெட்டவன். நீ இந்த இடத்துல தப்பு பண்ணு. இதை விட நீ பெட்டரா பண்ணிருக்கலாம்னு பேச மாட்டாரு. இதை விட பெட்டரா பண்ணிருக்கலாம் நீ டிசைட் பண்ணு. நீ அந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் டீமுக்குள்ள வந்திருக்க இந்தியன் டீமுக்குள்ள. நீ இந்த ஷாட் தப்பா ஆடுன அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஸ்ட்ரெயிட்டா மூஞ்சி மேல அடிப்பாரு. நீ அந்த மாதிரி தப்பா ஆடினதுனால இந்தியா தோத்தாங்க அப்படின்னு பேசுவாரு. அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆள் தான் அவரு. அவர் வந்து டீம் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பேசக்கூடிய ஒரு ஆள் தான் அந்த கம்பீர்ங்கிறவர். ஆனா கிரிக்கெட் அல்லாத ஒரு விஷயத்துல அவர் ஜாலியா இருக்க ஒரு ஒரு மனுஷனா தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஈவன் ஒரு அஸ்வினோட இன்டர்வியூல கூட அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிளேயர் இந்தியால ஒருத்தர் இருப்பாருன்னா அது கம்பீர் தான் சொல்லியிருக்காரு அஸ்வின். சோ அவருடைய எக்ஸ்டர்னல் லுக், அவர் சிரிப்பே இல்லாத ஒரு முகம், இதெல்லாம் வந்து அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசுறது, முக்கியமா தோனி அவர் எதிர்த்து நின்று பேசினது, இதெல்லாம் அவர் மேல ஒரு சாயம் பட்டுடுச்சு. அதனால அவர் எது பண்ணாலும் வேண்டாத பொண்டாட்டி ஆயிட்டாரு அவரு. கைப்பட்டா குத்தம், கால் பட்டா குத்தம்னு. நான் அவரை சப்போர்ட் பண்ணி பேசல. இல்ல நான் புரியுது. நான் பேசுறது ஐ கால் அ ஸ்பேட் அ ஸ்பேட். இது இப்படிதான் அப்படிங்கறது பேசுறேன். அவருடைய பாணி இப்படிதான். அவருடைய பாணிக்கு உங்களுக்கு ஒத்து வந்தா நீங்க கேப்டனா இருங்க. இல்லைன்னா உனக்கு எனக்கும் ஒத்து வராதுப்பா. நான் வெறும் ஒரு பேட்ஸ்மேனா ஆடிக்கிறேன். நான் கேப்டன்ஸை ரெலிங்க்விஷ் பண்றேன் அப்படின்னு ரெண்டாவது மேட்சே பண்ணிருக்கலாமே. நியூசிலாந்து சீரிஸ் முடிஞ்ச உடனே சொல்லிருக்கலாமே, பிஜேடிக்கு நான் கேப்டனா போல, பும்ரா கிட்ட கொடுங்க, நான் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா போறேன் அப்படின்னு போயிட்டு இருந்தா ப்ராப்ளம் அவரோட கரியரும் நல்லா தானே இருந்திருக்கும். எதுக்கு எழுத்து நின்று எம்ஜிஆர் நம்பியார் சண்டே அது? அவங்க ரெண்டு பேரும் ஷூட்டிங் முடிஞ்சாலும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இது அப்படி இல்ல, இப்ப வெளியாயிடுச்சு பாருங்க. நெக்ஸ்ட் மேட்ச் நாளைக்கு தொடங்குது. இந்தியாவோட வாழ்வா சாவா ஆட்டம்னே நம்ம சொல்லலாம். சிட்னில இந்தியாவுக்கு அவ்வளவு பெரிய ரெக்கார்ட் இல்ல. ஐ திங்க் 13 மேட்ச்ல வெறும் ஒரே மேட்ச் தான் இந்தியா அதுல வந்து ஜெயிச்சிருக்காங்கன்ற ஒரு ரெக்கார்டும் இந்தியால இருக்கு சிட்னில. சோ எப்படி முடிய போகுது சார்? இந்த ரிசல்ட் மேட்ச் எப்படி இருக்க போகுது இந்த 5 டேஸ் மேட்ச்? யூசுவலா சிட்னி விக்கெட் வந்து ஃபுல் ஆஃப் ரன்ஸ் பிராங்க்லின். அது நிறைய நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இங்க ஒரு 300 ஒரு 4 ஒரு கிட்டத்தட்ட 1000 ரன் 1000 1200 ரன் ஆவரேஜா அடிக்கக்கூடிய ஒரு விக்கெட் அது. அஞ்சு நாள் எடுத்து பாத்தீங்கன்னா 4 இன்னிங்ஸ் எடுத்தீங்கன்னா அவ்வளவு ரன்ஸ் அடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு எப்பவுமே ரன்ஸ் கொடுக்குற கிரவுண்டு தான் அது. இந்த மெல்போர்ன் மாதிரிலாம் இந்த 3rd டே 4th டே எல்லாம் ரன்னே வராது மெல்போர்ன்ல எல்லாம். அந்த மாதிரி இல்ல, ஒரு ஃபுல் பிளட்ஜ் நல்ல ஒரு விக்கெட் தான் இருக்கும் ஜென்ரலா சிட்னில. நாளைக்கு எப்படி போட போறாங்கிறது தெரியாது, பட் ஜென்ரலா அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் ஸ்பின்னர்ஸுக்கு ரோல் இருக்கும் சிட்னில. இந்த 4th and 5th டே கொஞ்சம் ஸ்பின்னர்ஸோட ரோல் வரும். அப்படி இருக்கும். இதே மாதிரி நல்ல நிப்பி பவுலிங் இருக்கிற டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பால் கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கும். நம்ம அந்த மாதிரி ஒரு டீம் எடுக்கிறது பெட்டர். ஃபர்ஸ்ட் பேட் பண்றது எப்பவுமே நல்லா இருக்கும். சிட்னியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் தான் அதிகமான விக்டரி எடுத்திருக்காங்க இங்க. அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. திருப்பியும் டாஸ் வின் பண்ணிட்டு போய் பேட் பண்றதுக்கு பயந்துட்டு நான் ஃபீல்டிங் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேட்டிங்கை கொடுத்துட்டு அவங்க ஒரு 500 ரன் அடிக்க விட்டு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்சிட்டு வர வேண்டியதுதான். சார் பிளேயிங் லெவல்ல ஏதாச்சும் மாற்றத்தை எதிர்பார்க்கிறீங்களா? இருக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ ரோஹித் சர்மா வந்து அநேகமா அவர் வந்து அவரே ஆப்டட் அவுட்ங்கிற மாதிரி நியூஸ் வருது. அவர் இல்லைன்னே வச்சுட்டு பேசுவோம். ஏன்னா இது வந்திருக்கிற நியூஸ் வந்து ஈவன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரியான ஒரு பேப்பர்ல இது கூட வந்திருக்கு. ஐ மீன் அவங்களோட டிஜிட்டல் எடிஷன்ல வந்திருக்கு. அவரு ஹி வில் பி ரெஸ்டட்ங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்றாங்க. ஹி வில் பி டிராப்டுன்னு ஒருத்தர் சொல்றாங்க. ரோஹித் சர்மா ஆப்டட் அவுட்னு ஒருத்தன் போடுறான். ஸோ எப்படியோ ஒன்று அவர் 11ல இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கில் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வருவாரு. கில் நம்பர் 3 ஆடுவாரு. கேஎல் வந்து ஓபன் பண்ணுவாரு ஜெய்ஸ்வாலோட. அந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ஃபில் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு பந்த் ஆட மாட்டார், அப்படிதான் எனக்கு தோணுது. பந்துக்கு வந்து டெஃபினட்டா ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி ஒரு மேட்ச் கண்டிப்பா டிரா பண்ணுவாங்க. பண்ணணும், என்ன கேட்டா பண்ணணும். அது நல்லது. துருவ் ஆடட்டும். அந்த பையனுக்கு சான்ஸ் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மேட்ச் கொடுக்கும்போது ஒரு 11 ரன் தான் அடிச்சாரு. பட் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாகணும் அவருக்கு. அந்த இல்லைன்னா அவர் எப்படிப்பட்ட மெட்டீரியல்னா நம்மளுக்கு தெரியாம போயிடும். ஸோ பந்து அநேகமா இருக்க மாட்டாரு. ஒருவேளை இந்த விக்கெட்ல வந்து கிரீன் டாப் இருந்ததுன்னா அவங்க வந்து கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கும்னு எதிர்பார்த்தாங்கன்னா மேபி 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆகாஷ் தீப்புக்கு முதுகு பிடிப்புன்னு கேள்விப்பட்டேன். அவர் அநேகமா ஆட மாட்டாரு. அந்த அந்த கேஸ்ல அவருக்கு பதிலா பிரசீத் கிருஷ்ணா வரலாம். ஸோ ஆகாஷ் தீப்பை பிரசீத் கிருஷ்ணா ரீப்ளேஸ் பண்ணுவாருங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. பட்
ஒரு 4 bowler ஆடினாங்கன்னா அந்த 4வது ஃபாஸ்ட் bowler-ஆ முக்கியமா பும்ராக்கு ரெஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக பும்ரா நிறைய போட்டார் இந்த சீரீஸ்ல. அது அவருடைய ஸ்டைல் ஆஃப் bowling அவ்வளவு நல்லதும் இல்ல. அவர் லீட் வேற பண்ண போறாரு நாளைக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணுங்கிற பட்சத்துல 4 ஃபாஸ்ட் bowlers ஆடுவாங்க அப்படின்னா அந்த 4வது ஃபாஸ்ட் bowler-ஆ ஹர்ஷித் ராணா வருவாரு. ஸோ சிராஜ், பும்ரா, சிராஜ், ஹர்ஷித் ராணா அண்ட் பிரசித் கிருஷ்ணா ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 4வது ஃபாஸ்ட் bowler உள்ள வந்தாங்கன்னா பிட்வீன் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ஜடேஜா ஒரு ஆள் அநேகமா வெளியே போயிடுவாங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.